தேர்ஸ்டே பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெவியாலாம் இல்லாமல் லைட்டாக பண்ணேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ஸ்மூத்தி தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். 2 மந்த்ஸாக ஒர்க் அவுட் பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்து குதிங்கால் வலியும் ஹிப் ஜாயின் பெயினும் தான். ஹிப் ஜாயின் பெயினுக்கு மொபிலிட்டி ஒர்க் அவுட்டு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் மாதிரி பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. ஃப்ரைடே காலையில் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஃபேமிலியாக எல்லாருமே கிளம்பி ஒரு விசேஷத்துக்காக வந்தோம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் லீவு. விநாயகர் சதுர்த்திக்கு என் பிள்ளைங்களுக்கு ஃப்ரைடேல இருந்தே லீவ் விட்டாங்க. காலையில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே நேராக என் நாத்தனார் ஊருக்கு போனோம். அங்கே ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருந்தது. காது குத்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே நாத்தனார் வீட்டுக்கு போய் ஒரு விசிட் போட்டுட்டு அப்படியே அவங்களோட கடைக்கு வந்தோம். கடையில் பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கேருந்து நேராக நம்ம கடைக்கு வந்தாச்சு. இதோட ஃபுல் லென்த் வீடியோ ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.